லூக்கா 17வது அதிகாரம் 21 இயேசு சொன்ன வார்த்தைகள், ராஜ்யம் உங்களோடு இருக்கிறது என்று இயேசு சொன்ன வார்த்தையை நாம் பார்த்து போன வீடியோவில் இதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதோடைய 2வது பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். ராஜ்யம் உங்களோடு இருக்கும்போது என்ன ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? ராஜ்யம் நம்மளோடு இருக்கும்போது சமூகம் நம்மளோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவ சமூகம் நம்மளோட இருக்கும்போது நாம் செழிக்க, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக செய்ய அது நம்மளை பலப்படுத்துகிற தேவ சமூகமாக இருக்கிறது. போன வீடியோவில் நம்ம கவனித்தோம், தேவனுடைய ராஜ்யம் நம்மளோடு இருக்கிறதுனால நாம் மோசே இளைப்பாறுதலை பெற்றது போல இளைப்பாறுதலை பெறுகிறோம். அதே போல சீடர்கள் எப்படி தைரியத்தை பெற்றுக்கொண்டார்களோ, யோசுவா எப்படி தைரியத்தை பெற்றுக்கொண்டானோ, அதுபோல நாமளும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை இளைப்பாறுதலோடும் தைரியத்தோடும் செய்ய தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்கு பலப்படுத்துது. The kingdom enables us என்று நம்ம பார்த்தோம். 2வதாக நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் நம்மளோட இருக்கும்போது, தேவ சமூகம் நம்மளோட இருக்கும்போது யாக்கோபு குறித்து நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தேவன் யாக்கோபை பார்த்து சொல்றார், நான் உன்னோட இருப்பேன், உனக்கு நான் என்னெல்லாம் சொன்னனோ அதை செய்கிற மட்டும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான். தேவனுடைய ராஜ்யம் நம்மளோட இருக்கும் போத யாக்கோபின் சூழ்நிலைமை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா பயந்து போய் இருக்கிறான். என்ன பண்ணோன்னு தெரியல, அண்ணங்காரன் துரத்துவான், கையில் மாட்டனா நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். இப்படி பயமுறுத்துதல்களோடு அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவன் உயிருக்காக பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனோட வந்து சொல்கிறாரு, நான் உன்னோட இருக்கிறதுனால நான் உனக்கு சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக அவனுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் யாக்கோபோடு இருந்ததுனால என்ன நடிச்சுங்க பாருங்க, தேவனுடைய சமூகம் நம்மளோட இருக்கும் போத, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கும் போத எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. முதலாவது எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சமூகம் நமக்கு ஒரு கேரண்டியாக இருக்கிறது. அந்த சமூகம் என்ன பண்ணும்? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அந்த சமூகம் காக்கும். ஹல்லேலூயா. தேவன் சொன்னாரு மோசேக்கு, உங்களுக்கு நான் வாக்குத்தத்த தேசத்தை கொடுத்திருக்கிற, நான் உங்களோட வருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்தை நாம் திட்டவட்டமாக வனாந்திரத்தில் நாம் பார்க்கிறோம். பகல் நேரத்தில் ஆண்டவர் மேகத்தை போல, இரவு நேரத்தில் அக்கினியின் ஸ்தம்பமாக தேவ சமூகம் என்ன பண்ணுதுங்க? அவங்கள வழி நடத்தி வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கும் போதே நமக்கு ஒரு கேரண்டி இருக்குதுங்க. என்னதுங்க அது? தேவனுடைய சமூகம் என்னோட இருக்கிறது. அந்த சமூகம் என்ன பண்ணும்? வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக என்னை நடத்தும். வாக்குத்தத்தத்தை அந்த சமூகம் பாதுகாக்கும். அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்த பிற்பாடு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, மறுபடியும் பிறந்த பிற்பாடு கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது நிறைவேறுமா நிறைவேறாதா இருக்குமா என்று நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மை அந்த மாதிரி. தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மை என்ன தெரியுங்களா? சமூகத்தை தேவன் முன்னாடி அனுப்புவாரு. அந்த ராஜ்யத்தில் நாம் இருக்கும்போது தேவன் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக வந்து நமக்கு என்னென்ன சொன்னாரோ அந்த காரியங்கள் நிறைவேற தேவனே அந்த பொறுப்புத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய சமூகம் முன்பதாக போய் அந்த காரியங்களை நிறைவேற்றுறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகம் இருக்கிறதுனால, நீங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கிறதுனால உங்க வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தத்தை யாராலையும் மாற்ற முடியாது, யாராவது தடை பண்ண முடியாது. யாக்கோபு பயந்து போன நிலைமையில இருக்கிறான். என்ன நடக்குமோன்னு பயந்து போய் இருக்கிறான். அடுத்து என்ன படி எடுக்கணும்னு அறியாமல் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகனோட இருக்கையா, என் வாயிலிருந்து வந்து வாக்குத்தத்தங்களை என் கரம் நிறைவேற்றும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தைரியம் கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள உற்சாகமா இருங்க. தேவனுடைய ராஜ்யம் நம்மளோடு இருக்கிறது. இயேசு சொன்னார், உங்களுக்குள்ள இருக்கிறது, தேவ சமூகம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நம்மளோட இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் மட்டும் நாம் இப்படி வாசிக்கிறோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது சிறு பையனா இருக்கிறான். 5ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே
நான் சிறு பையன் ஆண்டவரே, நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று எரேமியாவுடைய தயக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய படிப்பாளிகள் இருக்கிறாங்க, நான் அவங்க முன்னாடி எப்படி போயிட்டு உங்களுடைய வார்த்தையை சொல்ல முடியும்? பல வருஷங்களாக உங்க பயிற்சிக்குள்ளாக இருக்கிறவங்களாக இருக்கிறாங்களே. ஆண்டு சொல்றாரு, அதை பத்தி நீ கவலைப்படாத, அவங்க கிட்ட இருந்து நான் உன்னை தப்பிப்பேன். ஆனா என்னுடைய வார்த்தையை உன் வாயில நான் வைத்து இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் கர்த்தர் செய்கிற வேலைங்க இதெல்லாம். ஆண்டு சொல்றாரு, இதை நான் உன் மூலியமாக நான் செய்ய வைப்பேன், இதை உன் வாயில என் வார்த்தையை வைத்து இந்த கிரியைகளை நான் நடிப்பிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிற நமக்கு தேவனுடைய சமூகம் என்ன பண்ணுதுங்க? பயிற்சிக்குள்ளாக தேவன் கொடுத்த அழைப்புக்கு நான் பாத்திரமானா இல்லாமல் இருக்கிறேன்னு நம்ம நினைச்சுக்கலாம். தேவன் கொடுத்த அழைப்புக்கு என் வயசு தகுதி இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் ராஜ்யத்துல காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் சொல்லலாம், ஐயோ உனக்கு என்ன வயசு இருக்கு, நீ என்ன தகுதி, உனக்கு என்ன பேக்ரவுண்டு, உன் ஃபேமிலி என்ன, அப்படிலாம் உலகம் பேசலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்துக்கு உன்னை நான் அழைத்த அந்த காரியத்துக்கு நானே பயிற்சி கொடுத்து என் வார்த்தைகளை உன் வாயில வைத்து என் வேலையை உன் கையால நான் செய்ய வைப்பேன் என்று தேவ சமூகம் எரேமியா பார்த்து சொல்லுது. உன்னோட நான் இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்கு கேரண்டி உண்டு. உங்க வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. கர்த்தர் என்னென்ன நியமித்திருக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற உங்களுக்கு அவருடைய சமூகம் அந்த வாக்குத்தத்தத்தை பாதுகாக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் அழைக்கப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பை கர்த்தர் அவர் ராஜ்யத்தில் இருக்கிற உங்களுக்கு அவரே பயிற்சி கொடுத்து அவரே உங்களை ஆயத்தப்படுத்தி அவரே வல்லமையும் அபிஷேகத்தையும் தேவ கிருபாவரங்களையும் கொடுத்து உங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி வழி நடத்துவார் என்று நாம் இந்த வசனங்களை வாசிக்கிறோம். கடைசியாக தேவனுடைய ராஜ்யம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று நம்ம அறிஞ்சு கொண்டு வாழும் போத பாருங்க, யோசேப்புடைய கதையை நாம் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் மட்டும் வல்லமையான ஒரு சாட்சியை அங்க நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், தேவன் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக மாறினான் என்று. அந்த முழு அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சோதனை யோசேப்புக்கு ஏற்பட்டாலும் யோசேப்பு தேவனால பலப்படுத்தப்பட்டு தேவ சமூகம் அவனோட இருந்ததுனால யோசேப்பு பாவம் செய்யாமல், போட்டிப்பாருடைய மனைவி எவ்வளோ வழிமுறுத்தினாலும் கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாவத்தை எப்படி நான் செய்வேன் என்று அவன் சருங்கி விழலைங்க. யோசேப்பு ஏன் சருங்கி விழல தெரியுங்களா? தேவ சமூகம் அவனோட இருந்ததுனால, தேவ சமூகத்தில் அவன் இருந்ததுனால. தேவ ராஜ்யத்தில் இந்த பலன் நம்மளுக்கு உண்டு. தேவ ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கும்போது கிறிஸ்து இயேசு சொல்றாரு, அந்த ராஜ்யம், the kingdom is within you. எப்படி இருக்கு? தேவ சமூகத்தினால நம்மளோட இருக்கிறது, தேவ பரிசுத்தாவியானவர்னால நம்மளோட இருக்கிறது. அந்த சமூகத்துல நாம் இருக்கும் போத, பரிசுத்தாவியானவர் யாருங்க? தேவனுடைய சமூகங்க. ஹல்லேலூயா. அந்த சமூகத்துல நாம் இருக்கும் போத சமூகத்தின் நீதியை நம்ம வெளிப்படுத்துவோம். சமூகத்தின் பரிசுத்தத்தை, தேவ ராஜ்யத்தின் பரிசுத்தத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்போட தேவன் இருந்ததுனால அவன் சருங்கி பாவத்துல விழலைங்க. இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்னோட இருக்கிறதுனால என்னுடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். தேவனுடைய ராஜ்யம் என்னோட இருக்கிறதுனால நிச்சயமாக என்னுடைய அழைப்புக்கு கர்த்தர் அவரே என்னை பயிற்சி கொடுத்து அபிஷேகித்து என்னை வழி நடத்துவார் என்று ஒரு நிச்சயம் நம்மளுக்கு உண்டு. தேவனுடைய ராஜ்யம் என்னோட இருக்கிறதுனால எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், காடானாலும் மேடானாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் பின்மாறி போக மாட்டேன். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதுனால ஒரு நாளும் தேவனுடைய நீதியை நான் வெளிப்படுத்தி, தேவனுடைய அபிஷேகத்தினால, தேவனுடைய நோக்கங்களுக்கு நேரா எனக்கு முன்னாடி வச்சிருக்கிற லக்கையை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருப்பென்ற நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு சொன்னாரு, the kingdom is within you. அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கும் போத இந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். கர்த்தருக்கு முன்பதாக நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதுனால ராஜ்யத்தின் இளைப்பாறுதல் எனக்குண்டு. ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதுனால, ராஜ்யம் கொடுக்கிற தைரியத்தினால நான் நடப்பேன். ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதுனால ராஜ்யம் கொடுக்கிற பலன் எனக்கு உண்டு. ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதுனால என்னுடைய வாக்குத்தத்தம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசு எந்த தடைகளும் கொண்டு வர முடியாது. ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதுனால ஒரு நாளும் நான் அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்புக்கு நேராக
பயிற்சி பெற்று தேவ உதவியால தேவன் என் வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதுனால சோர்வு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் விலகி போகாமல் தேவனுக்காக நான் வாழ்வேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். நீங்க சொன்னீங்கப்பா, ராஜ்யம் உங்களுக்குள்ளன்னு. ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கும் போது எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் இந்த 2 நாள் தியானிச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்க கிருபை பெருகட்டும், இன்னும் வல்லமை பெருகட்டும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மாதமெல்லாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ நாங்கள் கற்றுக்கொண்டு தேவ நாமத்துக்கு மகிமை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வல்லமை அவங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.